இப்போது உலக அரசியல் வரைபடத்தை கவனித்து பார்த்தால் உலகின் மிகவும் பதட்டமான மோதல்களின் மையத்தில் தொடர்ந்து நிற்கும் ஒரு நாடு இருக்கிறது. அது ஈரான். நவீன ஈரான் மிகப்பெரிய இராணுவ சக்தியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. நீண்ட தூர ஏவுகணைகளை அடிக்கடி காட்சிப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட பிரதான இலக்கை மனதில் கொண்டு தனது சக்தியை வெளிப்படுத்துகிறது இஸ்ரேல். ஆனால் வரலாற்றை பார்த்தால் இந்த தீவிரமான பகைமை ஒரு விதிவிலக்காகும். பல நூற்றாண்டுகளாக விவிலியத்தில் பெர்ஷியா என்று அறியப்பட்ட பண்டைய ஈரான் யூத மக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாவலராகவும் பொருளாதார ஆதரவாளராகவும் இருந்தது. இந்த உறவு ஆதியாகமம் புத்தகத்திலேயே தொடங்குகிறது. 10ஆம் அதிகாரத்தில் நோவாவின் பேரனாகிய மாதாய் என்ற மனிதரை வம்சாவளி குறிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. அவரது சந்ததியினரே மேதோ பெர்ஷிய பேரரசை உருவாக்கினர். அதுவே இன்றைய ஈரான் மக்களின் இன வேர்களாக கருதப்படுகிறது. ஒரு காலத்தில் தேவனால் நியமிக்கப்பட்ட இரட்சகராக இருந்த ஒரு நாடு பின்னர் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட எதிரியாக எப்படி திகழ்ந்தது? இன்றைய மத்திய கிழக்கை புரிந்து கொள்ள பெர்ஷிய பேரரசின் ஆரம்ப தீர்க்க தரிசன பதிவுகளுக்கு திரும்பி பார்க்க வேண்டும். அதற்காக நாம் பாபிலோனிய காலத்திற்கு செல்ல வேண்டும். இஸ்ரவேலர்கள் தங்கள் தேசத்தில் இருந்து வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டு 70 ஆண்டுகள் பாபிலோனில் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அந்த சிறை வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. புதிய ஒரு அரசன் பாபிலோனிய பேரரசை சிதைத்த போது அவர் பெர்ஷியாவின் அரசனான மகா கோரெஷ், அதாவது சைரஸ் த கிரேட் என்று அழைக்கப்படுகிறார். இந்த பழமையான மண் உருளை கோரேஷ் சிலிண்டர் என்று அழைக்கப்படுகிறது. இதில் பொறிக்கப்பட்ட கியூனிஃபார்ம் எழுத்துக்கள் யூதர்களை விடுதலை செய்து அவர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி எருசலேமில் ஆலயத்தை மீண்டும் கட்ட அனுமதித்த கோரேஷ் சட்டப்பூர்வ ஆணையை கொடுத்துள்ளது. ஏசாயா புத்தகத்தில் கோரேஷ் என்ற பெயர் நேரடியாகவே குறிப்பிடப்படுகிறது. பாபிலோனிய பேரரசை வீழ்த்தப் போகும் தேவனுடைய அபிஷேகிக்கப்பட்ட மேய்ப்பராக அவர் வர்ணிக்கப்படுகிறார். இந்த வார்த்தைகள் கோரேஷ் பிறப்பதற்கு சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயாவால் எழுதப்பட்டது. இன்றும் அந்த பெர்ஷிய அரசனின் இறுதி தங்குமிடத்தை நீங்கள் பார்வையிடலாம். அது அந்த வரலாற்றின் உடல் ரீதியான சாட்சியாக நிற்கிறது. கோரேஷின் ஆட்சி தேவன் தனது மக்களை ரட்சிக்க வெளிநாட்டு அந்நிய பேரரசுகளையும் பயன்படுத்துவார் என்பதை காட்டுகிறது. பெர்ஷியாவின் பாதுகாப்பு பங்கு அகஸ்வேர் ராஜாவின் காலத்திலும் தொடர்ந்தது. அவரது ஆட்சியில் ஆமான் என்ற உயர் பதவி அதிகாரி யூதர்களை முழுமையாக அழிக்க ஒரு சட்ட சதியை உருவாக்கினார். ஆனால் அந்த திட்டம் உள்ளிருந்தே முறியடிக்கப்பட்டது எஸ்தர் ராணியால். எஸ்தர் தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து அரண்மனையில் நுழைந்து ஆமானின் சதியை வெளிப்படுத்தி தன் மக்களை காப்பாற்றினார். இப்படிப்பட்ட காலத்திற்காகவே நீ இங்கு வந்திருக்கிறாய் என்பதை உணர்ந்த அந்த நேரத்தில் எஸ்தர் பண்டைய ஈரானின் நிலத்தில் நின்று கொண்டிருந்தார். புதிய ஏற்பாட்டிலும் இயேசுவின் பிறப்பின் போது பெர்ஷியா கடைசியாக வேதாகமத்தில் தோன்றுகிறது. நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து புதிய மெசியாவை வணங்க வந்த ஞானிகள் இதே பெர்ஷிய பிராந்தியத்திலிருந்தே வந்தவர்கள். பல நூற்றாண்டுகளாக ஈரான் வேதாகம வரலாற்றின் முக்கிய நிகழ்வுகளுக்கு பாதுகாப்பான தங்குமிடமாகவும் சாட்சியாகவும் இருந்தது இந்த வரலாறு. இன்றைய ஈரானின் உலகளாவிய புகழுடன் முற்றிலும் முரண்படுகிறது. ஆனால் வேதாகமம் இந்த வரலாற்று கூட்டணிகள் மாறும் ஒரு காலத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. எசேக்கியேல் 38 மற்றும் 39 அதிகாரங்களில் கோகு மற்றும் மகோகு போராட்டம் எனப்படும் இறுதி கால போரில் மோதல் விவரிக்கப்படுகிறது. இந்த வரலாற்று வரைபடத்தை பார்க்கும்போது இறுதி நாட்களில் இஸ்ரேலை எதிர்த்து போராட பல நாடுகள் ஒன்றிணையும் என்று எசேக்கியேல் எச்சரிக்கிறார். அந்த எதிரி கூட்டணியில் பெர்ஷியா என்ற பெயர் நேரடியாகவே ஒரு முக்கிய தாக்குதலாளியாக குறிப்பிடப்படுகிறது. ஒரு காலத்தில் இஸ்ரேலின் பாதுகாவலராக இருந்த நாடே பின்னர் அதன் எதிரியாக மாறும் என்று சொல்லப்படுகிறது. மத்திய கிழக்கில் இப்போது நடக்கும் மோதல்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தோடு ஒத்துப்போகும் போல தோன்றுகிறது.